ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வேதாக்கு செகண்ட் பர்த்டே. இது வந்து மே 10 அப்போ எடுத்த வீடியோ தான். இப்போ தான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறோம். காலையில் பாப்பா ஏஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு பக்கத்தில் வந்து திருவந்திபுரம் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம். பர்த்டே வந்து எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். வீட்டிலே சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான். நாங்கள் ஆல்ரெடி வந்து சவுதியிலே வந்து ப்ரீ பர்த்டே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூட வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். வேதா எப்படிலாம் சாமி கும்பிட்றா அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்து என்னோடய தம்பி கூட தான் வந்து போகிறோம். போகும்போது டிஃபன் கடையில் வந்து ஒரு 10 டிஃபன் வாங்கிட்டு போனோம். ஏன்னா கோயிலில் வந்து அங்கே வயசானவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பாப்பா கையில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து வாங்கிட்டு போனோம். அப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. அப்புறம் அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து கோயில் உள்ள வந்து நம்ம போயிட்டோம். அப்புறம் வந்து சண்டே அப்படின்றதால வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சாமியுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து பார்த்துட்டோம். பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாப்பா கையில் வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்க வச்சோம். பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ண வைக்கிறோம். ஆனால் அவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் அவ்வளோ அழகாக அன்பாக அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அதை பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்களாம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு பாப்பாவை வந்து ப்ளஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வந்து பிரியாணிக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நம்ம போகும்போதெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணியுமே பாதி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னா எங்கள் சித்தி அப்புறம் என்னோடய 2 அண்ணா தான் வந்து சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரியாணியுமே சூப்பராக வந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 30 பேர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அதனால் வீட்டில் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம். அதுக்கப்புறம் தால்ச்சா, அப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் எக்கு, அப்புறம் ஆனியன் ரைத்தா இவ்வளோ தான் ரெடி பண்ணோம். என்ன தெரியல. ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய சித்தப்பாவும் என் தம்பி தான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கேக்கும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம இன்வைட் பண்ண கெஸ்ட்டுலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேதாக்குமே இந்த ட்ரெஸ்லாம் போட்டோன்னே ஒரே ஜாலி. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து எல்லாருமே ஊட்டி விட சொன்னோம். ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் என்னோடய அம்மா இவங்களாம் வந்து ஊட்டி விட்டாங்க. வேதாவோட அப்பா வந்து வீடியோ காலில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வேதா கேக் கட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் கட் பண்ணாள். அதுக்கப்புறம் எல்லாருமே கேக்கு போய் அவளுக்கு ஊட்டி விட போகும்போதெல்லாம் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு சொன்னாள். நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 போல் தான் வந்து கேக் கட் பண்ணோம். அப்புறம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பர்த்டே வந்து வீட்டில் சிம்பிளாக அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை, அது மட்டும் தான் கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பீச் பிடிக்கும் அப்படின்றதால கடலூர் சில்வர் பீச் போயிருந்தோம்.
காலையிலேருந்து தூங்காமல் இருந்ததால் பாப்பா வந்து போகும்போதே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி தூங்கி விழுந்தாங்க. அப்புறம் பீச்சை பார்த்ததோன்னே ஏந்திச்சிட்டாங்க. நாங்கள் வந்து போகவே வந்து ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் ரொம்ப நேரம்லாம் வந்து உட்காரல. நாங்கள் வந்து சில்வர் பீச்சுக்கு வந்து 1 இயர்க்கு அப்புறம் தான் போனோம். இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்குலாம் இருக்காது. இப்போ அந்த லைட் செட்டிங்லாம் போட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே உட்கார்ற மாதிரி சேர்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து வரும்போது பீச் பக்கத்துலேயே வந்து பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்கையுமே இப்போ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு பார்க்னாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால அவளை கொஞ்ச நேரம் அங்கே விளையாட வச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். பர்த்டே அன்றைக்கி பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.